ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்காது நம்ம லைப்ரரிஸ். இந்த எபிசோடில் ஒரு மலையாள ஹாரர் படமான பிரகம்பனம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு பேர குழந்தைங்க, மகளுங்க, மருமங்க, அப்புறம் அவர் கணவர் உட்பட எல்லோரும் இருக்காங்க. அந்த பாட்டி பிறந்தவங்களுக்குலாம் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு கட்டி கும்பிட்றாங்க. அங்கே இருக்க யாருக்குமே அந்த பாட்டியை தவிர இதெல்லாம் பிடிக்கல. உள்ளே இருக்கவனுக்கே சோறு இல்லை, இதில் இவங்களுக்குலாம் எதுக்கு படையல் போடுறேன்னு சொல்லி அந்த பாட்டியை திட்டுறாங்க. அந்த பாட்டி ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுது. அந்த பாட்டியோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு தன் பேரங்கிட்ட அந்த பாட்டியோட கணவர் கேட்குறாரு. அந்த பேரன், அடப்போ தாத்தா, எனக்கு காலேஜில் நிறைய வேலை இருக்குது, இந்த பொலிட்டிக்கல் வேலையெல்லாம் இருக்குது, நான் எலெக்ஷன் நிற்கிறேன் காலேஜில், ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேரன் தட்டி கழிச்சிட்றான். அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டியோட பேரன் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த காலேஜ்லேயே ஹாஸ்டல்லையே தங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் கடந்த 2 வருஷமாக அந்த காலேஜில் நடக்கிற எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு பல தாட்டி தோற்று போயிடறான். இந்த தாட்டியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு அவனும் அவங்க டீமும் இருக்காங்க. தாத்தா சொன்னது செய்யணும்னு நினச்சி அந்த அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்கே அந்த அஸ்தியை கொண்டு போயிடுறான். அதில் ஒரு ஃப்ரெண்டு எடுத்து அந்த பல விளையாட்டுத்தனமாக எடுத்து ஒரு விஷயத்த செஞ்சு அதனால் பாட்டி ஆவியும் அவனோட ஃப்ரெண்டுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. அதுவும் பார்க்கவும் நல்லாவே இருக்குது. அந்த காட்சிகளெல்லாம் அருமையாக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். அவங்க அந்த பேரனோட ஃப்ரெண்டாக நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு விதமாக காமெடியாகவே இந்த படத்தை கொண்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல வரலாம். அந்த பாட்டி தன்னை கொல்றவங்க பழி வாங்கிறதுக்காக அங்கங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பேரனோட ஃப்ரெண்டு மூலியமாக. அந்த காட்சியிலலாம் அழகாகவும் காமெடியாகவும் சில இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சுன்னா, இதே மாதிரி ஒரு படம் மலையாளத்தில் வந்திருக்கு. அந்த படம் பேர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த படம் சாயல்லையே இந்த படம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதாவது ஓஜா போட வச்சு எல்லோரும் கேம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் பேய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அதே கதை மாதிரி இதுவும் கொஞ்சம் லைட்டாக எனக்கு அங்கங்கே ஃபீல் ஆகுது. கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. மொத்தத்தில் அந்த படமானது G5 OTTலே தமிழ்லேயே இப்போ வந்திருக்கு. அப்புறம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இது ஒரு டீசெண்டாக வாட்சின்னு சொல்ல வரலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. தாராளமாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல படத்துடன் சந்திக்கிறேன். இது நான் உங்கள் சூர்யா.